ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகள் என்று சொல்லப்படுபவர்கள் இன்னும் பழைய சிந்தனைகள், உலக ஆசைகள், மனதின் பலவீனங்கள் ஆகியவற்றால் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். எந்த சூழலிலும் நாம் தேவனில் நிலைத்து நிற்கும் பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாகவும் நம்மை மாற்றவே தேவன் விரும்புகிறார். இன்றைய அனுதின தியானம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. 1 கொரிந்தியர் 3:1. கொரிந்து சபையில் இருந்த விசுவாசிகள் வெளிப்படையாக கர்த்தரை நம்பினாலும் அவர்களின் நடத்தை இன்னும் குழந்தைத்தனமாக இருந்தது. அவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களில் முதிர்ச்சி அடையவில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அனுபவித்த போதும் அவர்களின் சிந்தனை, செயல், வாழ்க்கை ஆகியவற்றில் மாற்றமில்லாமல் உலகத்தின் பிள்ளைகள் போல் வாழ்ந்தார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகளாக சபையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றமில்லை எனில் நாம் இன்னும் ஆவிக்குரிய குழந்தைகள்தான். கர்த்தரை அறிந்திருப்பது மட்டும் போதாது, அவரில் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாமல் நாம் குழந்தைகளாக இருந்தால் உலகத்தின் வஞ்சகத்தாலும் சாத்தானின் தந்திரங்களிலும் நாம் எளிதில் சிக்கிக்கொள்வோம். எப்படி குழந்தைகள் எதையும் எளிதில் நம்புவது போல் ஆவிக்குரிய அறிவில்லாத விசுவாசியும் எளிதில் திசை திருப்பப்படுவான். எனவே தேவனுடைய வார்த்தையில் நாம் வேரூன்றி ஜெபத்திலே உறுதியாய் நின்று ஆவிக்குரிய முதிர்ச்சியில் வளர வேண்டும். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். எபேசியர் 4:14-15 வரை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகள் என்று சொல்லப்படுபவர்கள் இன்னும் பழைய சிந்தனைகள், உலக ஆசைகள், மனதின் பலவீனங்கள் ஆகியவற்றால் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவை நம்புகிறார்கள், ஆனால் நம்பிக்கையில் வேரூன்றி நிற்கவில்லை. பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் வரும்போது அவர்கள் சீக்கிரத்தில் மனம் தளர்ந்து விடுவார்கள். எனக்கு மட்டும் தேவன் எதையும் செய்வதில்லை, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று சொல்லி முறுமுறுப்பார்கள். இது ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாத வாழ்க்கையின் அடையாளம். முதிர்ச்சி அடைந்த ஆவிக்குரியவர்கள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களது உணர்ச்சியால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவார்கள். அவர்கள் ஆவிக்குரிய அறிவில் உறுதியாக இருப்பார்கள். எதற்கும் அவசரப்பட மாட்டார்கள். தேவன் பேசும் வரை காத்திருக்கவும் தேவன் நடத்தும் வழியில் நடக்கவும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பரிசுத்த ஆவி என்னை நடத்துகிறார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருப்பார்கள். என் வாழ்க்கை முழுவதும் அவருடைய கரத்தில் இருக்கிறது, எனவே அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு பிரச்சனைகளை அணுகுவார்கள். எந்த சூழலிலும் நாம் தேவனில் நிலைத்து நிற்கும் பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாகவும் நம்மை மாற்ற தேவன் விரும்புகிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கொலோசையர் 1:28. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.